Hello students, இன்னைக்கு CBSE class 12 exercise 1.1 அதாவது chapter 1 relations and functions அந்த chapterலேருந்து first question அதை இன்னைக்கு solve பண்ண போகிறோம். Determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. இதை நீங்கள் செக் பண்ணணும். ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ரிலேஷன்ஸுமே நீங்கள் அது வந்து ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக ட்ரான்சிட்டிவாக இதுதான் வந்து செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்லிட்டேன். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்ன, மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் தனியாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், தியரட்டிக்கல் பார்ட். நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டு அதோடைய மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. இப்போ ப்ராக்டிக்கலி நம்ம இங்கே ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம இங்கே சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன் ஆர் இந்த செட் ஏ, இதை பாருங்கள், கேபிட்டல் ஏ equal set 1, 2, 3, up to 14. இப்போ R is equal to set of all ordered pair xy such that 3x minus y equal to 0. இதுதான் வந்து மேப்பிங் x ordered pair xy. மேப் பண்ணுறதுக்கான கண்டிஷன் 3x minus y equal to 0 given. இப்போ இந்த கண்டிஷன் நம்ம இந்த பக்கம் எடுக்கிறோம். ஜஸ்ட் கண்டிஷனை பற்றி ஒரு அரைவ் பண்ணுறதுக்காக 3x minus y equal to 0 அப்படின்னு இருந்தால் இந்த மைனஸ் y அந்த பக்கம் போகிறப்போ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 3x equal to y, அதாவது அகெயின் y is equal to 3x. இதுதான் வந்து மேப்பிங். புரிஞ்சுனா உங்களுக்கு? y is equal to 3x. இப்போ x என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கேரிஸ் வேல்யூஸ் ஃப்ரம் 1, 2 to 14 வரைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் x எடுத்துக்கும். அதுக்கு ரெஸ்பெக்டிவாக y இந்தந்த வேல்யூஸ் எடுக்கும். இப்போ நம்ம வந்து முதல்ல ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணுறோம். ஃபார் x equal to 1, ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, y என்னவா இருக்கும்? y equals 3x. ஸோ 3 into 1 equals 3. இப்போ இந்த 3 இதில் இருக்கா? இருக்குது. belongs to A. அடுத்தது ஃபார் x equals 2, செகண்ட் வேல்யூ y is equal to 3x equals 3 into 2 equals 6 belongs to A. அதில் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு வரணும். x equal to 3, y equals 3x, 3 into 3 9 belongs to A. அடுத்தது x equal to 4, y is equal to 3x, 3 into 4 equals 12 belongs to A. ஏல இருக்குது 12. அடுத்தது நம்ம x equal to 5 எடுத்தோம்னா y equal to 3 into 5 வந்துடும். 15 வந்து A தாண்டி போயிடும், அதில் இல்லை. தேர்ஃபோர் என்ன, அது நமக்கு அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ x equal to 4ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த எலமெண்ட்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ R is equal to set of all, எங்கே ஆரம்பிக்கணும்? 1, 3, அதோடைய ரெஸ்பெக்டிவ் மேப்பிங்ஸ் 2, 2 எங்கே மேப் ஆச்சு? 6க்கு. 3, 9, 4, 12. இவ்வளவும் நமக்கு வந்து ரிலேஷன் அரைவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக, சிம்மெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக அப்படிங்கிறது மூணையுமே நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ இங்கே கொஸ்டின். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எடுக்கிறோம், ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணுறோம் முதல்ல. இப்போ என்ன பண்ணுறோம்? ரிஃப்ளெக்சிவ்க்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, A, A பிலாங்ஸ் டு R. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட் இதில் இருக்கணும். 1 இருந்தால் 1, 1 இந்த ஆரில் இருக்கணும். ஆனால் அது இல்லை. 1, 1 does not belong to R. Therefore the relation is not reflexive. இது இங்கே சொல்லிட்டோம். அடுத்தது சிமெட்ரிக் செக் பண்ணோம். 1, 3 இருக்குது. 3, 1 இல்லை. அதை நம்ம இங்கே எழுதணும். அதாவது சிமெட்ரிக்கோட டெஃபினேஷன் என்ன? ஃபார் A, B, எனி A, B belongs to R, B, A should belong to R. B, A அதில் இருக்கணும், ரிவர்ஸில் இருக்கணும். 1, 3 இருந்தால் 3, 1 இருக்கணும். ஆனால் அது இல்லை. அது இங்கே எழுதுகிறோம்.
for 1 comma 3 belongs to R, 3 comma 1 does not belong to R. Therefore, the relation is not symmetric. சிமெட்ரிக் செக் பண்ணியாச்சு. அடுத்தது டிரான்சிட்டிவ் செக் பண்ணோம். 1,3 இருக்குது, 3,9 இருக்குது. அப்படி இருந்தால் 1,9 இங்கே இருக்கணும். ஆனால் அதுவும் இதில் இல்லை. அதாவது டிரான்சிட்டிவிட்டிக்கான கண்டிஷன் எகைன் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், பிகாஸ் அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸுக்காக. அவாய்டிங் கன்ஃபியூஷன்ஸ். A, B, B, C belongs to R means A, C belongs to R. இதுதான் வந்து டிரான்சிட்டிவிட்டிக்கான கண்டிஷன். இதுதான் டிரான்சிட்டிவிட்டிக்கான கண்டிஷன். நாங்கள் கண்டிஷன் எழுதுகிறேன் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக. ஸோ அது இருக்கா நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஃபார் 1,3 3,9 belong to R. என்னாச்சு? 1 to 3 இருக்குது, 3 to 9 இருக்குது, ஆனால் 1 to 9 இங்கே இல்லை. 1,9 does not belong to R. Therefore, the relation is not transitive. இப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் ரிலேஷன் R in the set n of natural numbers defined as R is equal to set of all ordered a pair x comma y such that y is equal to x plus 5 and x less than 4. கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன? நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, etc. இதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போது எக்ஸ் லெஸ் தென் 4 கண்டிஷன் இருக்குது. தேர்ஃபார் எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன்? எக்ஸ் ப்ளஸ் 5. தேர்ஃபார் 1 + 5. ஒவ்வொன்றுக்கும் நம்ம இங்கே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். 6. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல்ஸ் 2, ஒய் ஈக்குவல்ஸ் 2 + 5 = 7. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3, y is equal to 3 + 5 which equals 8. இப்போ 1, 2, 3 வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா x less than 4னு கிளியராகவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே எடுக்கிறோம். R is equal to set of all ஆர்டர் பேராக நம்ம எழுதுகிறோம். 1, 6, 2, 7, 3, 8 அவ்வளோதான் ஆர்டர் பேர். இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, டிரான்சிட்டிவாக செக் பண்ணோம். ஆல்ரெடி சொல்லிட்டு ரிஃப்ளெக்சிவுக்கு வந்து 1, 1 அதில் இருக்கா? ஏன்னா இங்கே 1 இருக்கிறதுனால எந்த ஆர்டர் பேர் முதல்ல இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட்ங்கிற கண்டிஷனில் இங்கே எதா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அது இல்லை. அப்போ ஹியர் 1, 1 does not belong to R. Therefore, R is not reflexive. அடுத்தது சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? 1, 6 இருக்கு, ஆனால் 6, 1 இல்லை. ஃபார் 1, 6 belongs to R, 6, 1 does not belong to R. Therefore, R is not symmetric. R is not symmetric. இப்போ அடுத்தது டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1, 6 இருக்குது, ஆனால் 6 எங்கேயும் மேப் ஆகலை. 2, 7 இருக்குது, ஆனால் 7 எங்கேயும் மேப் ஆகலை. 3, 8 இருக்குது, 8க்கு எங்கேயும் மேப் ஆகலை. ஸோ நம்ம அந்த கண்டிஷனே எடுத்துக்க முடியாது. அப்போ இங்கே we don't have pairs such that A, B and B, C belongs to R. அதனால் நம்ம இதை சொல்ல முடியாது. அதை நான் இங்கே எழுதிடுறேன். ஸ்டேட்மெண்ட்டாகவே தான் எழுதணும். Since there is no pair in R,
such that a comma b and b comma c belong to R. A comma b and b comma c belong to R. ரெண்டுமே நம்ம சொல்ல முடியல. Therefore a comma c can't நம்ம சொல்ல முடியாது. Therefore we can say that the relation is not transitive. So therefore we can say that the relation is not transitive. So reflexive, symmetric, transitive மூணு கேஸும் இங்க செக் பண்ணியாச்சு. So this portion is over. Next comes subdivision number 3. Subdivision 3 ல relation R in the set A is equal to, again set கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 6. கொடுத்திருக்காங்க and R is equal to set of all ordered pairs such x y such that y is divisible by x. Divisibility rule யூஸ் பண்ணி இது reflexive, symmetric, transitive நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாகவே மென்ஷன் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது. ஸோ இங்கே சொல்லிடலாம், generally any number is divisible by itself. Divisible by itself. Therefore x comma x belongs to R. அதனால இது reflexive. அடுத்தது சிமெட்ரிக் சொல்லணும். சிமெட்ரிக் சொல்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு வந்து x y இருந்தால் y x இருக்கணுங்கிறது தானே. அப்போ இங்கே ஒரு நம்பர் divisible by x இருந்தால், y is divisible by x இருந்தால் x is divisible by y ஆகணுங்கிற கண்டிஷன் இல்லை. அது மல்டிப்ளாக தான் இருக்கும், அதை ரிவர்ஸில் பண்ண முடியாது. therefore நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். for any y divisible by x, x cannot be divisible by y. Therefore the relation is not symmetric. Reflexive ஆச்சு, symmetric ஆச்சு. அடுத்தது transitive check பண்ணணும். If y is divisible by x, and z is divisible by y, then we can say that z is divisible by x. Therefore the relation is transitive. So இந்த கேஸில் reflexive satisfy ஆச்சு, not symmetric வந்தது, but transitivity it satisfies. ஸோ இதுதான் வந்து இதோடைய சொல்யூஷன். இப்போ வந்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பண்ணுறோம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன வருது? ரிலேஷன் R in the set Z of all integers defined as R is equal to set of all ordered pair xy
such that x minus y is an integer. இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபார் எனி எக்ஸ் இன் இன்டிஜர்ஸ் நம்ம இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம போட்டோம்னா இங்கே எக்ஸ் கமா எக்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணால் இங்கே என்ன வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ ஃபார் எனி எக்ஸ் பிலாங் டு z எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 0 எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் that belongs to integers. therefore என்ன நமக்கு சொல்லலாம், இந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் இன் இன்டிஜருங்கல்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிறது 0 தானே, அது இன்டிஜர் தானே. தேர்ஃபோர் எக்ஸ் கமா எக்ஸுங்கிறது எல்லா எக்ஸுக்குமே இருக்குது. ஸோ இங்கே நம்ம சொல்லலாம் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக் செக் பண்ணுறோம். let x comma y belongs to z அப்படி நம்ம இங்கே அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படியே இருந்தால் if x comma y belongs to R ordered pair, this means x minus y belongs to z. so obviously இதோடைய நெகட்டிவும் அதில் அப்படி இருக்கும். நெகேஷன் நம்ம எடுத்தோம்னா that also belongs to z. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது நெகட்டிவிட்டி உள்ளே கொடுத்தோம்னா y minus x belong to z which implies y comma x belongs to R. ஸோ x comma y belongs to R அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஸோ yx belongs to R அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம அரைவ் ஆகிட்டோம். therefore the relation is symmetric. சிமெட்ரிக் செக் பண்ணியாச்சு. அடுத்தது ட்ரான்சிட்டிவ். லெட் எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிற கண்டிஷனை அசியூம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதோட என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கிறது இங்கே எழுதுகிறோம். நம்ம கண்டிஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு இசட், ஒய் மைனஸ் இசட் பிலாங்ஸ் டு அகெயின் இசட், இன்டிஜர்ஸ் தானே. இம்ப்ளைஸ் ரெண்டு எலமெண்ட்ஸ் இருந்துன்னா அதோடைய சம்மும் வந்து இன்டிஜராக இருக்கும். இது என்ன ரீசன்? க்ளோஸ்ட். z இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். பழைய கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. z இஸ் க்ளோஸ்ட் செட் இன்டிஜர்ஸ் அண்டர் addition. The reason. So therefore since z is closed under addition, இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இந்த மைனஸ் ஒய் அண்ட் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஜெட் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் implies ordered pair x comma z belong to z. So இங்கே condition satisfy ஆச்சு. therefore the relation is transitive. So reflexive, symmetric, transitive மூணுமே இங்கே சொல்லிட்டோம். அடுத்தது fifth subdivision. ஃபிஃப்த்தில் என்ன கொஸ்டினில் relation R in the set A of human beings in a town at a particular time given by A subdivision வந்து R is equal to set of all ordered pair XY such that X and Y work at the same place. இதான் வந்து கண்டிஷன் ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷன் நம்ம வந்து செக் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே சொல்லணும். முதல்ல ரிஃப்ளெக்சிவ். ஆப்வியஸ்லி
ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேப்பிங் டு செல்ஃப், அதனால் அது நம்ம சொல்ல தேவையில்லை. ஆப்வியஸ்லி x comma x belongs to R, therefore reflexive. அடுத்தது symmetric. X and y, let ordered pair x comma y belong to R, implies x and y work at the same place. Implies x and y இருக்காங்கன்னா y and x இருக்கும், அது நம்ம எழுதிடலாம். Y and x work at the same place. Therefore, this implies ordered pair y comma x belongs to R. So, x comma y belongs to R implies y comma x belongs to R னு prove பண்ணிட்டோம். இதுதான் வந்து condition for symmetric இல்லையா? So, therefore, we can say that the relation is symmetric. Symmetric. அடுத்தது transitive check பண்ணோம். So, let again x comma y, y comma z belong to R. அப்படின்னு இருந்தா x and y work at the same place. Comma y and z work at the same place. Work at the same place. இவ்வளோ இருக்கிறப்போ easier we can say that x and z also work at the same place. X and z work at the same place. This implies ordered pair x comma z belongs to R. So, x and y and z ரெண்டும் Rல இருந்தா x z belongs to R. Therefore, the relation is symmetric. Sorry, transitive. The relation is transitive. So, இப்போ வந்து x and y work at the same place அப்படிங்கிற question, அதாவது 5th A subdivision பண்ணோம். 5th B subdivision actually the same. X and y live in the same locality. ரெண்டுமே மீன் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். ஸோ எங்கெங்கே இடத்துல work at the same place அப்படின்னு இருக்கோ அங்கே you can replace with live in the same locality அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். அதாவது ஒரு ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Set of all ordered pair x y such that x and y live in the same locality. Same logical application na work at the same place சொன்னோம் இல்லையா? அப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன சொன்னோம்? Obviously x and x belongs to R அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். So, x comma x belongs to R, therefore reflexive. Symmetric என்ன சொன்னோம்? Already x y belongs to R means x and y work in the same place. அப்போ இங்கே live in the same locality. Therefore, yx belongs to y and x live in the same locality. So, இங்கே for x comma y belongs to R, y comma x belongs to R. Therefore, symmetric. அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் A சப்டிவிஷனோடது. அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கு x and y live in the same locality, y and z live in the same locality, therefore x and z live in the same locality. அப்போ இங்கே நம்ம பேஸ் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் மட்டும் இங்கே எழுதுகிறோம். For x comma y and y comma z belongs to R, we have x z also belongs to R. Therefore, the relation is transitive. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து
C subdivision. இதில் என்ன R is equal to set of all ordered pair xy such that x is exactly 7 cm taller than y. இப்போ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் மூணுமே நம்ம செக் பண்ணி பண்ணுறதுக்கான சம் தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்தோம்னா எனி பர்சன் கெனாட் பி டாலர் தென் ஒன் செல்ஃப். அதனால் நமக்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்சிவ் வராது. அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எழுதணும், இங்கே வேறு வழி இல்லை. பிகாஸ் இட் இஸ் தியரிட்டிக்கல். ஸோ தியரிட்டிக்கலாகவே எழுதுங்க. X and x comma x does not belong to R. Therefore, the relation is not reflexive. அடுத்தது symmetric check பண்ணோம். நம்ம என்ன condition xy such that x is exactly 7 cm taller than y அப்படி தானே சொன்னோம். இப்போ இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஒருத்தருடைய ஹைட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட ஹைட்டாக இருந்தால் obviously the second person will be shorter than the first person. அதனால் நம்ம இங்கே சொல்ல முடியாது. Therefore it is not symmetric. இப்போ இங்கே மேத்தமெட்டிக்கலி நம்ம எப்படி எழுதலாம்னா வந்து x is 7 cm taller than y but y is shorter than y அந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். Implies x is 7 cm taller than y. Does not imply y is 7 cm taller than x. Implies y comma x does not belong to R. So, இங்கே condition satisfy ஆகலை. Therefore, the relation is not symmetric. அடுத்தது transitivity check பண்ணோம். If x comma y, y comma z belongs to R means x is 7 cm taller than y, y is 7 cm taller than z. அப்படி இருந்தால் but x is not exactly 7 cm taller than z. அது நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இங்கே if x comma y and y comma z belong to R, that means x is taller than 7 cm taller than y. And y is 7 cm taller than z. This means x is not exactly 7 cm taller than z. Therefore, x comma z does not belong to R, therefore not transitive. ஸோ இங்கே 3 கண்டிஷனுமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த சப்டிவிஷன் ஓவர். அடுத்தது D. D subdivisionல R is equal to set of all ordered pair xy such that x is wife of y.
ஸோ இப்போ வந்து x cannot be wife of x. Therefore, x comma x does not belong to R. Therefore, not reflexive. அடுத்தது symmetric check பண்ணோம். x comma y, x is wife of y அப்படின்னு நம்ம கண்டிஷன், முதல் கண்டிஷன் நம்ம எடுக்கிறோம். x is a wife of y does not implies y is wife of x, which implies y comma x does not belong to R, therefore not symmetric. Next transitivity check பண்ணுறோம். இதுக்கு வந்து let நம்ம இந்த கண்டிஷனே இங்கே வந்து satisfy ஆகாது. Why? Because x is wife of y and y is wife of zங்கிற condition not possible. Therefore அங்கே நம்ம டைரெக்டாகவே not transitive அப்படின்னு சொல்லிடலாம். But you have to mention it anyways. X is wife of y but y is and y is wife of z is not possible. அதனால therefore not transitive. அந்த கண்டிஷனே அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது வந்து சப்டிவிஷன் D உடைய ஆன்சர். அடுத்தது E, set of all ordered pair xy such that x is father of y. x is father of y. இப்போ இந்த கண்டிஷனில் ரிஃப்ளெக்சிவிட்டி முதல்ல செக் பண்ணால் x is father of y அப்படின்னா x is first of all ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு வந்து somebody cannot be father of self. Therefore, obviously xx does not belong to R. ஏன்னா இது வந்து செட் Rல, அதனால் not reflexive. Reason, one cannot be father of self. இது அதோடைய ரீசன். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் செக் பண்ணோம். x comma y belongs to R, x is father of y. Does not imply y is father of x. This means y comma x does not belong to R. Therefore, not symmetric. அடுத்து transitivity check பண்ணோம். x is father of y, y is father of z. அப்படின்னா x வந்து father of z ஆக முடியாது, ஏன்னா grandfather தானே வரும், இந்த ரிலேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். Therefore, that also is not possible, not transitive. Does not imply that x is father of z. Make sure ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் மேத்தமேட்டிக்கலி நீங்கள் இந்த கண்டிஷன் நீங்கள் எழுதிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். அப்போ இங்கே
மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து ஃபார் x, y, y, z belongs to R, x, z does not belong to R, therefore not transitive. ஏன்னா இதுதான் பாயிண்ட், இதுதான் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட். மற்றெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவ்வளோதான். இந்த மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அதுக்குன்னு தனியாக டெஃபினட்டாக வந்து தட் கேரிஸ் மார்க்ஸ். நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதோட இந்த சம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது. டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக், அதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த அளவுக்கு வந்து எலாபரேட்டாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.